ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். ஜவ்வரிசி வச்சு வாயில் வச்சதையுமே கரையக்கூடிய ஒரு அல்வா தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஜவ்வரிசி அல்வா செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ஜவ்வரிசியில் 2 விதம் இருக்குது. கொஞ்சம் பெருசாக ஒன்றும், இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும். இதுக்கு பேர் வந்து நைலான் ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேன் ஒன்று சூட் பண்ணிக்கோங்க. இந்த ஜவ்வரிசியை சேர்த்து நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுக்கிறது பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு அரிசியை நம்ம எப்படி வறுத்து எடுப்போமோ அதே மாதிரி இதையும் வறுத்து எடுத்துக்கணும். குறைவான தீயில் வச்சு நம்ம கலந்து விட்டோம்னா நல்லா பொரியாது. ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா நல்லா சடன்னு பொரிஞ்சு வரும். அது எப்படி பொரியுதுங்கிறத நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு அது நல்லா பொரியுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி சடன்னு பொரியும். ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுத்தீங்கன்னா இது நல்லா பொரிஞ்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஒன்று எடுத்து வாயில் போட்டு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா ஒயிட்டாக மாறி வரும் ஜவ்வரிசி. முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை நான் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுக்கிறேன். இதை நல்லா ஆறி வரதுக்குள்ளே அதே பேனில் எந்த கப்பில் நம்ம ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணியும் சுகரும் சேர்த்துக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. நம்ம அந்த ஆறி இருந்தால் அந்த ஜவ்வரிசியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஜவ்வரிசி இந்த தண்ணியில் நல்லா வெந்து வரணும். நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணதுனால சட்டுன்னு வெந்து வரும். ஆனால் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். மூடி விட்டு நீங்கள் வேக விடாதீங்க, பொங்கி வெளில வந்துடும். நான் சேர்த்த ஒரு 5 நிமிஷத்துலேயே அந்த தண்ணி நல்லா வற்றி ஜவ்வரிசி நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த அளவுக்கு வந்ததும் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி எடுத்த கப்லேயே 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். இந்த இனிப்பு கூடுதலாகவும் இருக்காது, குறைவாகவும் இருக்காது. இனிப்பு சரி இனிப்பாக இருக்கும். சுகர் சேர்த்ததும் சிம்மில் வச்சு 2 நிமிஷம் கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நல்லா சுகர் மெல்ட் ஆகி அந்த ஜவ்வரிசியோடு நல்லா கலந்து வரும். இப்போ இது கூட கொஞ்சமாக ஃபுட் கலரும் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபுட் கலர் விருப்பப்படாதவங்க குங்குமப்பூ இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. இப்போ இது வந்து அல்வா கன்சிஸ்டன்சிக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்க போகிறோம். ரொம்ப சேர்க்காமல் ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு சேர்த்துக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவரை சேர்த்த பிறகு தான் இந்த ஜவ்வரிசியோட நல்லா வெந்து அந்த அல்வா பதம் நமக்கு கிடைக்கும். குறைவான தீயில வச்சு நல்லா கலந்து கொடுங்க, கைவிடாமல். இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா 2-3 நிமிஷத்தில் அல்வா பதத்துக்கு நமக்கு கிடைக்கும். இப்போ நல்லா இது கலந்து கொடுத்துட்டே இருக்கும்போது நான் இன்னொரு அடுப்பில் கொஞ்சமாக நெய் விட்டு பாதாமை குட்டி குட்டி பீஸுக்கெலாம் சேர்த்து நல்லா அதை ஃப்ரை பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாதாம் அப்படின்லாம் முந்திரி, திராட்சை இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே இன்னும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தோன்னா அல்வா பதத்துக்கு இந்த பேனில் ஒட்டாமல் பக்காவாக அல்வா ரெடி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முன்னைக்கு இப்போ எப்படி இருக்குன்னு அந்த பேனில் ஒட்டாமல் நல்ல அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். சுட சுட இந்த அல்வாவை பரிமாறுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.